ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 27 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் கிட்ட வந்து அண்ணாமலையும் முத்துவும் போய் ரோஹிணியை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் என்ன சொல்றாருன்னா, என் விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. இந்த விஷயத்துல அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் சரி அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ முத்து வந்து கோவப்படுறாரு. அதை விட நீ அப்பாவை அப்படி சொல்லுவ அப்படின்னோடனே அப்புறமா விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து நேரா பார்வதி வீட்டுக்கு வந்து ஹேண்ட்பேக்கை தூக்கி எறிறாங்க. அவ என்னை எப்படி ஏமாத்திட்டா, அவ இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல எல்லா மருமகளை விட அவளை தானே நான் அப்படி தாங்கினேன் அப்படின்னோடனே இப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்போ மீனாவை தானே திட்டிட்டு இருப்ப, கடைசியில பார்த்தனா நீ கூட்டிட்டு வந்த மருமகளும் அப்படிதான் இருக்கா, அண்ணன் கூட்டிட்டு வந்த மருமகளும் 2 பேரும் அப்படிதான் இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஸ்ருதி மட்டும் தான் பணக்காரி அப்படின்னோடனே, யார் அந்த பணக்கார பேய், அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னோடனே இப்போ பார்வதி கேக்குறாங்க, நான் என்ன பண்ணேனோடனே இந்த மாரி நீ தானே நான் கூட்டிட்டு வந்த மருமகன்னு அவள இது பண்ணிட்டு இருந்தேனோனே, இப்போ விஜயா நீ வந்து அவ எனக்கு மசாஜ் பண்ற பொண்ணுன்னு மட்டும் தான் நான் உன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா நீ வந்து வசதியான பொண்ண தேடுறன்னு சொல்லிட்டு அவ அத யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாரி 2 பேருமா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ உடனே விஜயா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பார்லர்காரியை நான் இனிமே பார்க்கவே கூடாது. அவ மட்டும் இனிமே என் மூஞ்சில முழிக்க கூடாது. அவள வந்து நீ மனோஜ் கூட வாழவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் ரவியும் அட் அ டைம் முத்துக்கும் ஒரு மீனாக்கும் கால் பண்றாங்க. அப்ப 2 பேருமா ஃபோன்ல பேசும்போது, வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னோனே, அவங்க ரோஹிணியே அப்படி என்ன பண்ணாங்க? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. அவங்க எங்க போவாங்க? அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தான் இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. வீட்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பிறகு நாங்க மட்டும் எப்படிடா இங்க இருக்க முடியும்? நாங்களும் கிளம்பி வரோம் அப்படிங்கிறாங்க. இப்ப முத்து மீனும் வேண்டாம் வேண்டாம் நீங்க அங்க இருங்க. நீங்க பாவம் லீவே உங்களுக்கு இப்ப தான் கிடைச்சிருக்குது. தனியா இருக்கணும்னு போயிருக்கீங்க. விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் சொல்றாங்க. ஆனா அவங்க நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மனோஜ் வந்து அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஒரு பார்லர் கூட்டிட்டு போய் 2 பேருமா நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரு மனோஜ் மட்டும் தான் இது பண்றாரு. ஐயோ! என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கலாம் அவர பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறமா ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து வாடா நம்ம போலாம்னு சொல்லிட்டு மனோஜ இழுத்துட்டு வர்றாரு. இங்க பார்வதிக்கு வந்து மீனா கால் பண்ணி, அத்தை சாப்பிட்டாங்களா? என்ன செய்றாங்கன்னோனே, இப்போ அவங்க பார்வதி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அவ ஏற்கனவே கோவத்துல இருக்கிறா. மறுபடியும் அவ வந்தா மனோஜ் கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லிட்டு, விஜயா உன்னை என்னன்னா பேசிட்டு இருந்த. இப்ப பாரு அவ கூட்டிட்டு வந்தவளே அப்படிதான் இருக்கிறா அப்படிங்கிற மாரி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து அந்த அருண் கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் தான் நாளைக்கு. அவங்க ஃப்ரெண்டு வந்து டேய் வாடா அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்தோனே, அவன் குடிக்கலல்ல எதுக்கு வண்டி நிப்பாட்டுனீங்க? சாரி கேளுங்க அப்படி சொல்லிட்டு மனோஜ் வந்து பிரச்சனை பண்றாரு. அப்புறமா ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. என் தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் வந்து சரியான கோவக்காரன். அவன் மட்டும் இப்ப இங்க வந்தான். நீங்க எல்லாம் கதம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உளறிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.